Hi friends, hello everyone. வணக்கம் and welcome to my channel KK Kannan Kalajam. நான் சுகன்ராஜ். 2025 நியூ இயர் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள பொங்கல் வரப்போகுது. அதுக்கப்புறமா இந்த மாசமே கிட்டத்தட்ட டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். ஸோ நம்ம நியூ இயர்க்கே நியூ லைஃப் நியூ பிகினிங் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், நிறைய கோல்ஸ் செட் பண்ணியிருப்போம் இந்த வருஷத்துக்குள்ள ரீச் பண்ணணும். அதுக்கப்புறமா பொங்கல் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாமே அப்படி நம்ம தள்ளி போடுவோம். ஸோ நீங்க தள்ளி போடுறீங்க இல்லைன்னா கண்டினியூ பண்றீங்கன்னா எந்த கேட்டகரியில வேணாலும் இருங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போறேன் ஒரு சில விஷயங்கள். ஸோ அதை நீங்க இந்த வருஷத்துக்குள்ள நான் என் கோல்ஸை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த விஷயங்களுக்குலாம் விட்டுறணும், குட் பை சொல்லிடணும். இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு தான் நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ஸோ இதுல உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க உங்க கோல் எதுவாக வேணா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், உங்க கேரியர்ல இருக்கட்டும், எந்த கோலா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க விட வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம் ஓவர் திங்கிங். நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம், பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஓவர் பிளான் பண்றது தப்பு தான். அது நம்மளை செயல்படவே விடாது. அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ரொம்ப யோசிப்போம். ஆரம்பிக்காத ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட பிளான் பண்ணுங்க. ஸோ ஆரம்பிக்காம வேணாமே பிளான் பண்ணாதீங்க. அந்த ஓவர் திங்கிங்ற ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரெக்கக்னிஷன், ஒரு அங்கீகாரத்துக்கு ஏங்குறது. அது கரெக்டான விஷயம் தான். ஆனா ரொம்ப ஏங்காதீங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, உங்க கோல்லாம் இன்னைக்கு ஒன்று பண்ணணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை முடிச்சிட்டீங்கன்னா அதை யாராவது உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், சூப்பர் வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க பண்ணலையே அதே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுன் ஆகும். நம்மளுக்கே ஒரு மாதிரி மைண்ட் வெக்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு செல்ஃப் ரெகக்னேஷன் நம்மளே ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வேலை செஞ்சா சூப்பர் கீப் இட் அப் அப்படின்னு நீங்களே தோல்ல இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ வேற யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம். ஸோ நம்மளே தான் படிக்கணும். இப்ப மெய்யாளன் படத்துல அத்தான் சூப்பர் அத்தான் அப்படி அப்படின்னு கார்த்தி அரவிந்த் சாமியை பாராட்டுவாரு. ஸோ அது படத்துல மட்டும் வேணா நடக்கல, ரியல்ல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ உங்களை நீங்களே செல்ஃபா ரெகக்னைஸ் பண்ணிக்க. நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா டயட் இருக்கீங்கன்னா ஒரு நாள் சூப்பரா நம்ம இந்த வாரம் ஃபுல்லா கண்ட்ரோலா இருந்துட்டோம், ஒரு நாள் நம்ம போய் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் நீங்க போய் கிரவுண்ட்ல கிரிக்கெட்டோ இல்ல மொபைல்ல வீடியோ கேமோ ஏதோ விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி கோல்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி செல்ஃபா ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட இதை. ஸோ மற்றவங்ககிட்ட நீங்க ரெகக்னைசேஷன் அப்ரிசியேஷனை எதிர்பார்க்காதீங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புது அனுபவங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறது, அதாவது அவாய்டிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்திருப்போம் இத்தனை வருஷம். இந்த வருஷமாவும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து வெளியே ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பழகினவங்கள்ட்ட திருப்பி பழகணும்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா நம்மளால பெருசா நம்ம கோல்ஸை ரீச் பண்ண முடியாது, டெவலப் ஆக முடியாது. ஸோ நம்ம சௌகரியமா இருக்கேன்னா இதுலயே இருந்துடக்கூடாது. ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். ஸோ நான் இந்த வருஷம் போன வருஷத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கம்ஃபர்ட் ஜோன், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா இப்ப வீடியோ மேக்கிங்ல சொல்றேன். நான் ஒரு ரூம்ல இந்த மாதிரி ஒரு மைக் எடுத்துட்டு பேசுறது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஈஸியா இருக்கும். பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் விளாக்ஸ் மாதிரி ட்ரை பண்றேன். அதுக்குமே தனியா தூங்கா நகரம் தோலா. ஸோ நான் பிறந்த மதுரைக்கு ஏதாவது செய்யணுமேனு நான் கொஞ்சம் வெளியே போய் மதுரையில நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஏதாவது கடையில சாப்பிட்டேன்னா இப்ப நிறைய பேர் இன்ஃபுளுசர் பெய்ட் ப்ரொமோஷன் காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அது தப்பா சரியா நான் இந்த டாபிக் வரல. நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்றேன்னா இல்ல, நான் பே பண்ணி ஒரு சர்வீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க, ஒரு கோட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதுபடி தான் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்றேன். ஸோ அது என்னோட கொஞ்சம் இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ அதுபடி நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒண்ணு நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ அதை ஒரு கெட்ட பழக்கம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 4 பேர்ட்ட புதுசா பேசுங்க, பழகுங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா நம்மளை பத்தி நம்மளே நெகட்டிவா பேசுறது. ஸோ நம்ம ஒரு சில நேரம் நம்மளுக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிரும். நம்மளால இந்த விஷயத்த முடிக்க முடியாதுடா அப்படின்னு நினைச்சிருவோம். இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம மனசுதான் காரணம். நம்ம மனசால முடியும்னு நினைச்சா முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும் போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்க இதுலயே நடந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு யூனிட் ஒரு டெஸ்ட்டுக்கு அந்த ஒரு செமஸ்டர் இருக்குன்னா அப்பெல்லாம் படிக்க மாட்டோம். கடைசி அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து படிச்சு எவ்வளவு முடியும் நம்மளே முன்னாடி சொல்லிப்போம் இந்த 10 மார்க்லாம் நம்மளால படிக்கவே முடியாதுன்னு. ஆனா அன்னைக்கு உட்காந்து சரி பாஸ் ஆகுறது வேற வழியே இல்லை, ஒரு 2 யூனிட்டாவது படிக்கணும்னு 2 மணி நேரத்துல 2 யூனிட் படிச்சுட்டு போய் எழுதி பாஸ் ஆயிரும். அப்போ
ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சார் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நிறைய மார்க் வாங்கிருப்போம்னு நினைப்போம். ஸோ அது மாதிரி தான் நம்ம அப்போ நம்மளால முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப நம்மளால ஓட முடியாது, நடக்க முடியாதுன்னு நினைப்போம். அதுவே ஒரு நாய் துரத்துனா நம்ம வேகமாவே ஓடுவோம். ஸோ அது மாதிரி தான் நம்ம மனசு தான் எல்லாமே. ஸோ வந்து நம்மளை பத்தி நம்மளே நெகட்டிவா என்னால முடியாது, நடக்காது, நான் வேஸ்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுங்க. ஐ எம் பெஸ்ட், ஐ கேன் டூ இட், இந்த மாதிரிலாம் சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னொரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஒரு இது கெட்ட பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கிறது என்னன்னா வந்து கம்பேர் பண்றது. ஸோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிருப்போம், நம்ம அதே கோலை வந்து இன்னொருத்தவங்க ரீச் பண்ணிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உள்ள டிஜிட்டல் சோஷியல் மீடியா காலத்துல வந்து நம்ம நிறைய வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். யாராவது போஸ்ட் போடுறாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது வந்து அச்சீவ் பண்ணா அதை போஸ்ட் போடுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்லாம் பார்ப்போம். ஸோ அவங்க அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க அச்சீவ் பண்ணது மட்டும் பார்ப்போம், நம்ம கம்பேர் பண்ணுவோம். அவங்க வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க, அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காங்க, அறிவா இருக்காங்க, நம்ம அழகா இல்லையே, அவங்களுக்கு வந்து நல்ல பிசிக் வச்சிருக்காங்க, நல்ல மசில் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி தான் நினைப்போம். நம்மளே கம்பேர் பண்ணிப்போம். ஸோ அது வந்து ஒரு தவறான பழக்கம். அதை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி மட்டும் நீங்க போங்க. அதை அச்சீவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ வந்து கம்பேர் பண்ற ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. உங்களுக்கு மாதிரி இன்னொருத்தர் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து என்ன விஷயம் செய்யறீங்களோ, என்ன பிளான் பண்ணிக்கிறீங்களோ இந்த வருஷத்துக்கு, அதை நோக்கி போங்க. ஸோ கம்பேர் பண்றன்ற ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து லீவ் பண்ணிருங்க. அடுத்ததான் வந்து என்னன்னா வந்து பெர்ஃபெக்ஷனிசம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா வந்து பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைப்போம். ஆனா வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளால பெர்ஃபெக்டா செய்யறது 100% பெர்ஃபெக்டா செய்ய முடியாது. ஸோ அப்படி செய்யணும்னு நினைச்சாலே வந்து நம்மளால செய்ய முடியாது. ஸோ நீங்க செய்யுங்க, அது பெர்ஃபெக்டா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணி கூட பெர்ஃபெக்டா அதை முடிக்கலாம். ஸோ எடுத்தோடனே நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இறங்குனீங்கன்னா வந்து அது வந்து பண்றதுக்கு வந்து கஷ்டம் தான். இந்த உலகத்துல எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க பெர்ஃபெக்ஷனிசம்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வந்து நான் இப்போ சிலர்லாம் வந்து நான் 1 மணி நேரம் வந்து காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கணும்னு நினைப்போம், பட் வந்து தூங்கிடுவோம். அப்புறம் அந்த மிச்சம் 23 மணி நேரமும் நம்ம அந்த 1 மணி நேரம் போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அந்த 1 மணி நேரம் உங்களால படிக்க முடியல, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ண முடியலன்னா அதை பத்தி பெர்ஃபெக்டா நம்ம பண்ண முடியலன்னு நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு அடுத்த 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரம் டைம் கிடைக்கும் போது நீங்க அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பில் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து விட்டுருங்க. ஸோ உங்க கோல்ஸை நீங்க 2025 அடையணும்னா. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது தோல்வியை கண்டு பயப்படுறது. அது ஒரு பழக்கம். நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோத்துறோமோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. தோக்குறதும் ஜெயிக்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஸோ தோத்தா தோல்வியில இருந்து கத்துக்கோங்க, ஜெயிச்சோம்னா அடுத்து இந்த வெற்றியை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும்னு அது பத்தி யோசிங்க. ஸோ வந்து தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. கெட்ட பழக்கம் இருக்கு என்னன்னா வந்து அவங்கள பத்தியே கவலைப்படாம இருப்பாங்க. கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்படணும். செல்ஃப் கேர், லேக் ஆஃப் செல்ஃப் கேர் சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்மளே கவலைப்படாம எந்த இதுவுமே யோசிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்மளை பத்தினா நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ பிசிக்கல் ஹெல்த் முக்கியம், மென்டல் ஹெல்த் முக்கியம். ஸோ வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஸோ நம்ம உடம்ப நம்ம மனசை வந்து நல்லா பார்த்துட்டு அதை வந்து நம்மளால நினைச்ச விஷயம், நம்மளோட கோல், இந்த வருஷம் நம்ம கோல் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம நல்ல முறையில் வந்து முடிக்க முடியும். ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து நல்ல முறையில் வந்து உங்களால் வந்து உங்களோட கோல்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம தான் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சா மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி உள்ளவங்கள இல்லைனாலும் கூட அது ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா செம்மையாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா வந்து கடைசியாக வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து உங்களுக்குன்னே ஒரு எல்லை, ஒரு லிமிட், ஒரு வட்டம் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அந்த வட்டத்தை தாண்டி வந்து உங்களை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட நேரத்தையோ உங்களோட டைமோ உங்களோட எனர்ஜியை வந்து அவங்க வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு எது முக்கியம்? அவங்களோட போகிறது தப்புன்னு நான் சொல்ல, போகிறதுனா போங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா வந்து நோ சொல்ல கற்றுக்கோங்க. அது வந்து ஒரு முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஸோ வந்து நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் நோ சொல்கிறீங்களோ சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கோல்ஸை நோக்கி பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட கோல்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ வந்து யாரும் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட கோல்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கோல் 2025
என்னன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதே இது நீங்க 2026 ஸ்டார்டிங்குள்ள அந்த கோலை முடிச்சிட்டீங்கன்னா வந்து இதே வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி நம்ம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுவோம். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோஸே நம்ம போடாமல் இருந்தோம் கொஞ்ச நாளா. ஸோ மோட்டிவேஷன் வீடியோ போட எனக்கே மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து ஃபோனு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவோம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.